குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை, சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். இன்றைக்கி வந்து சிவபெருமானுக்குரிய நாள். எல்லாருமே திருவாசகம் படிங்க, சிவபுராணம் படிங்க, போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் செய்யுங்க. கோலாகலமான ஒரு தைப்பூச திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருமே ஒரே நேரத்தில் அங்கே எல்லாம் பயங்கர கூட்டமாக எல்லாம் நடைபாதையில் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல நம்ம கூடணுன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி வேணும், மெயினாக பாத்ரூம் போகணும். அதனால் கூட்டம் இல்லாத நேரத்தில் ஒரு சிலர் போங்க, ஒரு சிலர் கூட்டம் இல்லாத நேரத்தில் போங்க. இப்போல்லாம் குழந்தைங்களையும் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. முன்னெல்லாம் குழந்தைங்கள விட்டுட்டு வருவாங்க, இப்போல்லாம் குழந்தைங்களையும் எடுத்துகிட்டு வராங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, போங்க. எல்லாருக்கும் எல்லா வசதியும் அங்கே செஞ்சு கொடுக்கணும். நாம் அப்புறம் அரசாங்கத்தை குறை சொல்லி ஒரு ஐயப்பன் கோயிலுக்காட்டும் மாத பூஜைக்கு கொஞ்சம் பேர் போங்க, கொஞ்சம் பேர் இதுக்கு போங்க. அதனால் இப்போ திருவண்ணாமலை, திருப்பதி எல்லாருமே விட்டு விட்டு அந்த டைமில் இப்போ எங்கே இருந்தாலும் தெய்வம் ஒன்று தான். நம்ம வீட்டிலையே விளக்கேற்றி கும்பிட்டாலும் அந்த தெய்வம் தான். ஏன்னா அவ்வளோ வசதியை வந்து அங்கே செஞ்சு கொடுக்க ஒரு போலீஸாரே இருந்தாலும் கூட எவ்வளோ பண்ணி கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. கூட்டம் இல்லாத டைமில் குழந்தைங்களெல்லாம் மெயினாக கூட்டத்தில் கூப்பிட்டு போகாதீங்க, கூட்ட நெரிசலில். அப்புறம் விட்டு நீங்கள் போங்க. தெய்வம் எப்போனாலும் கொடுக்கும். அந்த கொடுக்குற தெய்வம் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தால் போதும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 10/2/2025 திங்கட்கிழமை, பிப்ரவரி மாதம், குரோதி வருடம், தை மாதம் 28ஆம் நாள். இன்றைக்கி வந்து திரையோதசி திதி, புனர்பூச நட்சத்திரம், தியாஜிதம், அமிர்த யோகம், சித்த யோகம், வராக என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்ணே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். வராக கல்பாதி பிரதோஷம். இன்னைக்கு வராக கல்பாதி பிரதோஷம். கோயம்புத்தூர் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கல்யாணம். சகல சிவாலயங்களிலும் நந்தீஸ்வரர் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும். இன்னைக்கு வந்து சுப முகூர்த்த நாள். சூரிய உதயம் வந்து 6:36. இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் 1 ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு சுக்கிரன். மனிதனுக்கு மன அமைதியை தருவதுதான் மதத்தின் அடிப்படை லட்சியம். நம்ம மதம் உயர்ந்ததுங்கிறதுக்காக அடுத்த மதத்தை நம்ம எதுவும் குறை சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த எல்லா தெய்வமுமே ஒன்று தான். கிறிஸ்டியன், முஸ்லீம், இந்து எல்லா தெய்வமே வணங்குகின்ற முறை தான் வேறு. அதனால் நாம் எந்த தெய்வத்தையுமே நிந்திக்கக்கூடாது. அதுதான் நம்மளோட மதமும் சிறந்தது, அவர்களுடைய மதம் சிறந்தது தான். நாம் அதில் வந்து எதையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நேரம் என்கின்ற சுபகரி 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 to 2:30, மாலை 7:30 to 8:30. இன்னைக்கு வந்து பரிகாரம் வந்து தயிர். ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1 to 3, யமகண்டம் 10 to 12. சந்திராஷ்டிரம் வந்து கேட்ட நட்சத்திரத்துக்கும் மூல நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்க. ராசி பலன்: மேசம் ஆக்கம், ரிஷபம் அமைதி, மிதுனம் பிரீத்தி, கடகம் லாபம், சிம்மம் நட்பு, கன்னி உதவி, துலாம் பெருமை, விருச்சிகம் நற்செயல், தனுசு சோதனை, மகரம் நேர்மை, கும்பம் உயர்வு, மீனம் பணிவு. நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷம் தைப்பூசம், முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள். அதுவும் செவ்வாய்க்கிழமையே வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது. கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருப்புகழ் எல்லாத்தையுமே நாம் இப்போ படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து தைப்பூச விரதத்தில் தான் இருக்கோம். அதனால் வந்து நீங்கள் அனைவருமே கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தகுரு கவசம் எல்லாத்தையுமே அவருக்கு வேல்மாறல்
கந்தர் அனுபூதி எவ்வளவோ இருக்குது முருகப்பெருமானுக்குரிய இது. வடலூர் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் ஸ்ரீ அருட்பெருஞ்சோதி தரிசனம் நாளை, அதாவது செவ்வாய்க்கிழமை, அரசினர் விடுமுறை. நாளைக்கு சேந்தனார் நாயனார் குரு பூஜை. நாளைக்கு என்ன அரசினர் தைப்பூசங்கிறதுனால அரசினர் விடுமுறை. எளிமையும் தூய்மையுமே ஒரு மனிதனை உயர்த்தும் என்ற உயர்வான நிலைக்கு ஒருவரை உயர்த்தும். அதனால் 12ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தை இரவு, புதன்கிழமை இரவு, வியாழக்கிழமை விடிந்தால் விஷ்ணுபதி புண்ணிய காலம் மாசி 1ஆம் தேதி. அதற்கு தை இரவே வந்துடும். 1:30 மணிலேருந்து காலையில் 11:30 வரைக்கும் கோவிலில் பூஜைகள்லாம் நடக்கும். நீங்கள் போய் அந்த கொடிமர வழிபாடு பண்ணுங்கள். இதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். பௌர்ணமியும் அன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் புதன்கிழமை, தை அன்று இரவு வருது. பௌர்ணமியும் அன்னைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. சத்யநாராயண பூஜை செய்கிறவங்களும் நீங்கள் செய்யுங்க. தோள்பட்டை வலி நீங்க தேங்காய் எண்ணெயை சுட வைத்து மிதமான சூட்டில் அந்த எண்ணெயை சிறிது நேரம் வட்ட வடிவில் மசாஜ் செய்தால் தோள்பட்டை வலி கரையும். இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம் என்ற நம்பிக்கை வைங்க. நம்பிக்கையை மட்டும் என்னைக்கும் இழக்காதீங்க அப்படிங்கிறாங்க. மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீதேறினால் மலையும் உன் காலடியில். முயற்சி உனதானால் வெற்றியும் உன் வசமே. வாழ்க்கையின் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனையே வெற்றி பெறுகின்றான். பச்சை பயிர் எலும்பு வளர்ச்சிக்கு, இரத்த ஓட்டத்திற்கு, தசைகள் வலுவாக்குவதற்கு உதவுகிறது. நைட்டு தண்ணி வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். விடிய இது பண்ணுறது. இன்றைக்கி நாம் ஒரு முருகப்பெருமானோட இதை படிக்கலாமா? அன்னைக்கே அதை படித்தா இன்றைக்கி கையில் திடீர்னு இதுதான் கிடைக்கிது. இதை படிக்கலாம். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் ஒரு மாற அண்டர்மனம் மகிழ் மீற அருளாலே. அந்தரியோடுருடன் ஆடு சங்கரனும் மகிழ்ந்து கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக. மண்டலமும் முனிவோரும் எண்திசையில் உளபேரும் மஞ்சினனும் அயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்ந்து கூற. மைந்துமையில் உடனாடி வரவேணும் புண்டரிக விழியாலே அண்டர்மகள் மணவாளா புந்தி நிறை அறிவாளா உயர்த்தோளா பொங்குகடல் உடனாகம் விண்டுவரை இகழ் சாடு. பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணிமார்பா செம்பொன் எழில் செறியே தன் தமிழ் மிகுநேய முருகேசா. சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனிமேவு பெருமாளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க. இன்னைக்கு செடியாய பல்வினைகை தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் மரம்பெயரும் கிடந்திங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனும். இன்னைக்கு அந்த முருகப்பெருமானோட இதுதான். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான இது ஜாதகம் நாம் எப்படி பார்க்கலாம் அதுதான். இப்போ நம்ம இப்போ சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்குன்னு பார்க்கலாமா?
சனிப்பெயர்ச்சி பலன்கள். பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை சூரிய உதயாதி 29:07 நாழிகைக்கு இரவு 9:44 மணிக்கு சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு செல்கிறார்கள். இந்த வருடம் ராகு கேது பெயர்ச்சி கிடையாது. குரு பெயர்ச்சி சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5 அது முடிஞ்சிருச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். சனி பெயர்ச்சி 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் ஜாதகத்தை எப்படி பார்க்கலாம்? ஜாதகத்தை பொழுதுக்கும் பார்க்கக்கூடாது. 6 மாதத்திற்கு ஒரு தடவை பார்க்கலாம். அதே மாதிரி வீட்டில் விசேஷம், அதாவது வீடு கட்டலாமா, கல்யாணம் பண்ணலாமா, குழந்தைங்க ஏதாவது யாருக்காவது உடம்பு முடியலையா, அப்புறம் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இப்போ அப்போ அந்த ஜாதகத்தை பார்க்கலாம். வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியமோ அந்த மாதிரி இதுக்கு பார்க்கலாம். ஒருத்தர் இறந்துட்டா கூட அது நல்ல நாளாக என்ன ஏது, அவங்களுக்கு என்னைக்கு தேதி என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பொழுதுக்குமே நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். இல்லை கஷ்டமாக வீட்டில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருதுனாலும் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி தெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் குலதெய்வம் தெய்வத்தை நினச்சிக்கோங்க. அதனால் நமக்கு ஒரு இதாகும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஜோதிடம் ஆன்மீகம்ங்கிறது ஒரு பெரிய கடல். அதில் நானெல்லாம் ஒரு சிறு துளி கூட கிடையாது. ஒரு கண்மூடி அளவு கூட கிடையாது. ஏதோ நம்ம இருக்கோம், அவ்வளோதான். நம்ம நேர்மையான வழியில் நம்ம இருந்தோன்னா யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம இருந்தால் அதுவே ஒரு மிகப்பெரிய இது. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம். கந்தா கடம்பா வேலவா. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மயில் காவடி, 32 வகையான காவடிகள் இருக்குது. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் அபிஷேக ஆராதனை வாங்கிட்டு முருகப்பெருமான் இருப்பார். அதனால் எல்லாருமே ஏதோ ஒரு சங்கல்பம் செய்து வேண்டிக்கோங்க. எனக்கு என்ன சங்கல்பம், நான் என்ன வேண்டியிருக்கேன்னு நீங்கள் கேட்டீங்க. என்னோடய கடன் பிரச்சனைகள் தீரணும், உடம்பு, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் எதுவுமே நல்லா இருக்கணும்னு இதுதான். நான் வேறு என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நமக்கு எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் கடவுள் கொடுக்கக்கூடாது. நல்ல எண்ணத்தை தான் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவருக்கு தேன் திணை மாவு இல்லைன்னா பஞ்சாமிர்தம், ஒரு பழம், பேரிச்சம்பழம், சர்க்கரை, முந்திரி திராட்சை, நெய் இருந்தால் போட்டு பிசைஞ்சி சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைங்க. திணை மாவு, தேன், திணை மாவு எல்லாம் போட்டு பண்ணுங்க. உங்களால் என்ன முடியுதோ வைங்க. அதனால் தெய்வம் உங்களை கட்டாயப்படுத்தி இதை பண்ணு அதை பண்ணுங்கன்னு சொல்லலை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்தே நான் அந்த முருகப்பெருமான், பழனி முருகப்பெருமானை நான் வேண்டிக்கிறேன். நான் கூட்டத்தில் நம்ம போய் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாம் ஒரே நேரத்தில் போனால் அங்கே எப்படி எல்லா வசதிகளும் செய்து கொடுக்க முடியுமா? முடியும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. வீட்டிலருந்தே செய்யுங்க. நீங்கள் அப்புறமா கூட்டம் இல்லாத நேரத்தில் ஒரு சிலர் போய்ட்டு அடுத்த